ஃபர்ஸ்ட் 100 குட்டி ஆரம்பிச்சோம். இப்போ 500 குட்டி வச்சிருக்கோம். அப்பயும் பிரச்சனை கிடையாது, இப்பயும் பிரச்சனை இல்லைச்சு. சேல்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. வயசு தான் 60 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வேகம் குறையல. எனக்கு வந்து ஒரு 1000 குட்டி கொண்டு வரணும் ஒரு முடிவுல இருக்கு. கழிச்சு குட்டி பார்த்தா ஒரு 500 to 600 நிற்கிறாச்சு. எல்லா செலவும் போகும். அவ்வளோதான். சார் வணக்கம் சார். வணக்கண்ணாச்சி. சார் உங்கள் பேர், நம்ம பண்ணையோட முகவரி, நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் சார். வணக்கண்ணாச்சி. தமிழர்கள் சேனலுக்கு வணக்கண்ணாச்சி. என்னோட பேர் வந்து ஆறுமுக பெருமாள். நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் ராமலிங்கபுரம். அதாவது சாத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரு சந்தை ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சார் நம்ம பண்ணையில் ஆடுகள் பார்த்தேன். வெள்ளாடுகள் ஒரு பக்கம் போட்டிருக்கீங்க, செம்மறி ஒரு பக்கம் போட்டிருக்கீங்க, எல்லாமே தனித்தனியா போட்டிருக்கீங்களே. எவ்வளவு ஆடுகள் மொத்தம் இருக்கு, என்னென்ன வகையான ஆடுகள் இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். அது நம்ம வந்து பழைய பண்ண நம்ம போன வருஷம் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து நம்மகிட்ட அங்கே வெள்ளாடு மட்டும் வச்சிருந்தோம், கிடாய்கள் மட்டும் வச்சிருந்தோம். இப்போ வெள்ளாடுகள் இருக்கு, பொட்டையாடுகள் இருக்கு, குட்டிகள் இருக்கு, எல்லாமே ஒரு 100 எண்ணிக்கைக்கு மேலே இருக்குனாச்சு. சரி. மேற்கொண்டு பக்கத்திலேயே வந்து இப்போ சப்தகிரி ஆட்டுப்படை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அது அந்த இடத்துல போடாமல் அது இடம் காணல? அது இடம் கொஞ்சம் காணாதனால இது இங்கிட்டு 1 ஏக்கர் நமக்கு தனியாக இருந்தது. இதில் வந்து செம்பரி ஆடுகள் ஒரு 300 ஆடுக்கு மேலே இருக்கு. அதோட சேர்ந்து மாட்டு பண்ணை வச்சிருக்கோம். மாட்டு பண்ணை ஒரு 10 மாடுகள் வச்சிருக்கோம். அதற்கு கிர் மாடு, கிரு, கச்சப்பு, காங்கயம், காளைகள் எல்லாமே தனியாக வச்சிருக்கோம். மொத்தத்தில் ஒரு இது வந்து கொஞ்சம் பரன் போட்டு கொஞ்சம் வேலைப்பழுதை குறைக்கிறதுக்காக இதை கொஞ்சம் சிறப்பாக இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். சார் இப்போ வெள்ளாடுகள் தனியா பார்த்தேன், தாயாடுகள், குட்டிகள், கிடாக்கள் எல்லாம் கிடக்கு. செம்மறியில மயிலம்பாடி, பொட்டுக்குட்டி, வெளிச்சி எல்லா ரகமான குட்டிகளும் கிடக்கு. இதுல செம்மறியில எல்லாமே கிடா குட்டிகள் தான் கிடக்குதா? அப்படி செம்பரியில் வந்து கிடா குட்டி வந்து இருக்குச்சு. கிடா குட்டி வந்து ஒரு 80% இருக்குனாச்சு. சரி. பொட்டுக்குட்டிகள் இருக்கு, எல்லாமே விற்பனைக்கு தானாச்சு. சரி. அந்த வெள்ளாடுகள்ல தாயாடுகள், சினையாடுகள்லாம் நிறைய கிடக்கு. வெள்ளாடுகள் வந்து விற்பனைக்கு தானே? ஆமாச்சு. அது வெள்ளாடுகள் கிடாய்கள் இருக்கு, தாயாடுகள் இருக்கு, எல்லாம் விற்பனைக்கு தானே. எல்லாம் விற்பனைக்கு தான், எதுவுமே பண்ணை தேவைக்காக இல்லை. ஆமாம், எல்லாமே விற்பனைக்கு தான். இப்போ வெள்ளாடு வந்து வாரத்துக்கு 50 குட்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. செம்பரி வந்து வாரத்துக்கு ஒரு 100 குட்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து நாங்கள் வாங்க கொடுக்க இருக்கணும். ஒரு பக்கம் 100 குட்டி வரும், 100 குட்டி போகும். ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு. சார் இப்போ வெள்ளாடை பத்தி எனக்கு சொல்லுங்க. வெள்ளாட்டுல நான் பார்த்த வரைக்கும் நிறசனையா ஆடுகள் இருக்கு, தாயாடுகள் இருக்கு, 2 குட்டி போட்ட ஆடுகள் இருக்கு, கிடா குட்டிகள் பெரிய சைஸ் நல்ல வளர்ந்த கிடாக்கள் இருக்கு, மீடியமான வளர்ப்பு குட்டிகள் கிடாக்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சேல் பண்றீங்க, எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, எப்படி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அது நாங்கள் பர்ச்சேஸ் பண்றப்ப எல்லாமே கிராமத்துல பண்றோம். சந்தைக்கெல்லாம் நாங்கள் வாங்குறது கிடையாது. சேல்ஸ் வந்து நாங்க ஒரு பக்கம் வாரம் 50 குட்டி வந்துகிட்டு இருக்கோம், 50 குட்டி போய்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் வந்து நாங்க வந்து கிடாய்கள் வந்து உயிரடைக்கு வந்து 650 ரூபா கொடுக்குறோம். பட்டையாடுகள் வந்து இது சனியாடுகள் மட்டும் நிறைய இருக்கு, அதுக்குள்ள 600 ரூபாய் கொடுக்கணும். சனியாடுகள் அது சனியோட தூக்கி இடம் போட்டு? ஆமா ஆமா, எல்லாம் வெயிட் தான். சனியாடு வந்து 600 ரூபா. சரி. வளர்ப்பு குட்டிகள்? இது வளர்ப்புக்கு எல்லாமே இடம் தான். எல்லாமே இடம் தான். வளர்ப்பு குட்டியும் தனியாக 20 கிலோவுக்கு மேலதான், சின்ன குட்டி மட்டும் கிடையாது. சரி. 20 கிலோவுக்கு மேலதான். 20 கிலோவுக்கு மேல கிடா குட்டிகள்னா 650. இப்போ பொட்டை குட்டிகள் 600. சரி. ஏன் என்ன காரணத்துக்காக போய் சந்தையில எல்லாம் பார்த்து எடை போட்டு பார்த்து எடை போடாம தானே கொடுக்குறாங்க? ஓரளவு மதிப்பு நினைச்சு நம்ம வந்து வர்ற பார்க்கிங் நமக்கு வாரம் போட்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து தெராசுல கம்ப்யூட்டர் தெராசு 300 கிலோ கெப்பாசிட்டில தெராசு வச்சிருக்கோம். சரி. அது எடையை போட்ட வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம பேச வேண்டிய தெராசு தான் பேசும், தெராசும் கால்குலேட்டர் தான் பேசும். தெராசுல வெயிட் போட வேண்டியது, கால்குலேட்டர் அடிக்க வேண்டியது, காசு வாங்க வேண்டியது. இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, எப்படி எத்தனை மாசம் குட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க? நாங்க வந்து கிராமத்துல வந்து இவங்க ஆடுக மொத்தமா வச்சிருப்பாங்கல்ல, இவங்க வர்த்தாடுக்காரன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டி வாங்கணும். வாங்கி நாங்க வந்து ஒரு 5 மாசம் 6 மாசம் வளர்த்து மினிமம் வந்து ஒரு 25 கிலோ 30 கிலோ வர வித்துருவோம். உயிரோட வந்து நாங்க செம்பரி வந்து எந்த குட்டியா தான் சரி உயிரோட கிலோ 500 ரூபாச்சு. ஆனா குட்டி வந்து 65% கறி கேரண்டியா இருக்கும். நாங்க தீவனம் அந்த அளவுக்கு தரமான தீவனம் போடுறோம். மற்ற இடத்துல எடுத்தாலும் 55% தான் வரும். சரி. எங்கிட்ட எடுத்தா 65% கேரண்டியா வரும். 10% கறி அதிகமா இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு நாங்கள் தரமான தீவனம் போடுறோம். அதனால எங்கிட்ட வந்து வாரம் 100 குட்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குச்சு. இப்போ சந்தையில வந்து மயிலம்பாடிக்கு ஒரு ரேட் இருக்கும்,
பொட்டுக்குட்டிகளுக்கு ஒரு ரேட் இருக்கும், அந்த மாதிரி கிடையாதா? இல்லை இல்லை, எல்லாமே ஒரே ரேட் இருக்கும். உயிரிடை என்ன வெயிட்ல இருக்கும்? நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போ ஒரு 7 மாசம் 8 மாசம் குட்டி இருக்கும். சரி. உயிரிடை வந்து ஒரு 25 கிலோ இருந்து 35 கிலோ வரைக்கும் இருக்குண்ணே. சரி, எல்லாமே மேய்ச்சலுக்கு விடாம உள்ளே கட்டி போட்டு வளர்க்குறாப்புல பார்த்தேன். இந்த ஆடுகளுக்கான தீவனம் என்ன கொடுக்குறீங்க? இது அவ்வளவுக்கும் தீவனம்? தீவனம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடர் தீவனம் தான். அடர் தீவனத்தில் வந்து மெயினா மக்காச்சோளம், பொட்டு வகைகள் ஒரு 5 வகை கொடுக்குறோம். 5 பொட்டு வகைகள்: பட்டாணி பொட்டு, தோரம் பொட்டு, இது கொண்டக்கடலை பொட்டு அப்படின்னு ஒரு 5 வகை பொட்டுகள் சேர்க்குறோம். அப்புறம் பின்னாக்கு வந்து ஒரு 5 வகை சேர்க்குறோம். கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, அப்படின்ட்டு பின்னாக்கு ஒரு 5 வகை சேர்க்குறோம். கொண்டு வந்து நினச்சி இது அதோட சேர்த்து கோதுமையும் சேர்க்குறோம். மொத்தம் ஒரு தாது உப்பு சேர்க்குறோம். எல்லாமே சேர்ந்து ஒரு 10-15 வகை சேர்க்குறோம். சேர்த்து தரமான தீவனம் கொடுக்கறதுனால எங்களுக்கு கறி வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். மேற்கொண்டு வந்து கறி 65% கேரண்டியா இருக்கும். ஒரு ட்ரிப் வாங்கிட்டு போறவங்க மாறி மாறி திரும்பி வர்றாங்க. சார், இந்த குட்டிகளுக்கான நோய் மேலாண்மை சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு பண்ணையை லாபகரமா கொண்டு போறதுல குட்டி வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. அது நோய் இல்லாம இழப்பு இல்லாம அடுத்த கட்டத்துக்கு விற்பனை வரைக்கும் கொண்டு போறதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கும். நீங்க குட்டி வாங்கின உடனே என்னென்ன நோய் மேலாண்மை எல்லாம் பாக்குறீங்க? என்னென்ன நோய்கள்லாம் வரும்? அதை எப்படி நம்ம காப்பாத்துறோம்? நாங்க வந்த உடனே எங்க பண்ணையில ஏற்கனவே ஒரு தொட்டி, ஒரு பெரிய தொட்டி, ஒரு 70,000 லிட்டர் தொட்டி வச்சிருக்கோம். சரி. அதுல வந்து கம்ப்ளீட்டா குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டிட்டு வந்து படிப்படியாக வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷனு, அதுக்கு பிறகு குடற்புள்ளிங்க கொடுப்போம். அதுக்கு பிறகு சளி மருந்து கொடுப்போம். சளி மருந்து கொடுத்துட்டு லிவர் டானிக் வந்து வார வாரம் கொடுத்துட்டே இருப்போம். சரி. கொடுத்து லிவர் டானிக் வார வாரம் கொடுத்துருவோம். சரி. அதுக்கப்புறம் அது லிவர் டானிக் கொடுக்கறதுனால தீவனம் நல்லா இருக்குன்னு, வெயிட் கெயின் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெயில் காலத்துல என்னென்ன நோய்கள்லாம் அட்டாக் ஆகும்? இப்போ நாங்கள் வந்து எல்லா பராமரிப்பு வந்து எல்லாமே நோய் மருந்து கரெக்டாக பண்ணதுனால எங்களுக்கு எந்த நோய் வரல. இல்லை, இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு 50 குட்டி வாங்குறோம்னா ஒரு 3 குட்டி 4 குட்டி போயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதானாச்சு, நோய் மருந்து வந்து நாங்கள் வந்து பிபிஆர் கரெக்டாக போட்டுறோம், ஈட்டி போட்டுறோம். அந்த நீலநாக்கு நோயின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறோம். மேற்கொண்டு குடற்புள்ளிங்க கொடுத்துட்றோம், சளி மருந்து கொடுத்துறோம், வார வாரம் லிவர் டானிக் கொடுத்துட்றோம். எல்லா ட்ரீட்மெண்ட் இது கரெக்டாக எடுத்ததுனால எங்களுக்கு வந்து இழப்பு கிடையாது. இழப்பு ஜீரோவா? இழப்பு ஜீரோ. அப்போ இதெல்லாம் என்ன டைம்ல கொடுப்பீங்க? இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம்னு உண்டு இல்ல? அந்த குடற்புழுவுக்கு வந்து மெயினா எப்படின்னா, காலையில வந்து வெறுவதில் கொடுத்துட்டு ஒரு 3-4 மணி நேரம் அதுக்கு வந்து தண்ணியோ தீவனமோ கொடுக்கக்கூடாது. சரி. மற்றதுக்கெல்லாம் ஒரு எந்த இது பிரச்சனை கிடையாது. குடற்புழுக்கு மட்டும் கொடுத்தா ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு தீவனமும் தண்ணி வைக்கக்கூடாது. மற்ற இன்ஜெக்ஷனுக்கு வந்து அதுக்கு தீவனத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த இடிடிடி இதெல்லாம் அதெல்லாம் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எந்த டைம்ல எந்த டைம் கொடுக்கலாம், தீவனமும் கொடுக்கலாம். அது வந்து தடுப்பு, அதாவது நோய் மேலாண்மை தடுப்பூசி தான். குடற்புள்ளிக்கு வந்து குடலை சுத்தம் பண்றதுக்காக ஒரு 3-4 மணி நேரம் கேப் கொடுக்குறோம். அந்த 4 மணி நேரத்துல வந்து அந்த உள்ள கிருமிகள் இருந்தால் சரியாயிடும். அவ்வளவுதான். குடற்புழு நீக்கம் எத்தனை மாசத்துக்கு ஒருத்தர் பண்றீங்க? மாசம் ட்ரிப் கொடுத்துருவோம். 3 மாசம் தானே சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, நாங்க மாசம் கொடுத்துருவோம். சார், நிறைய பண்ணைகள்ல வந்து குட்டிகளை வாங்குறாங்க, வளர்த்துறாங்க. வீடியோ பார்த்து குட்டிகள் வாங்கினேன், அங்க வாங்கினேன், இங்க வாங்கினேன்னு சொல்லி வாங்கிடுறாங்க, வளர்த்துறாங்க. ஆனா அவங்களால விற்க முடியறது இல்ல. ஏன்னா விற்பனை தெரிஞ்சாதான் நம்ம லாபகரமா கொண்டு போக முடியும். இப்ப நீங்க இந்த குட்டிகளை யாருக்கு விற்பனை பண்றீங்க? எப்படி விற்பனை பண்றீங்க? ஆன்லைன்ல குட்டிகள்ல வெளியூர்களுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா, இல்ல நேரடியா வந்து வாங்கணுமா? எப்படி பண்றீங்க சார்? எங்களுக்கு ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது. சரி. எல்லாமே ஸ்பாட்ல வந்து வாங்குறாங்க. எங்களுக்கு இந்த எங்க ஊரை சுத்தி வந்து கிராமங்கள் ஒரு 10-50 கிராமங்கள் இருக்குன்னு. எல்லாம் இந்த கோயில் குளத்துக்கு, 2வது வீட்டு ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷனு, நாங்க ஹாஸ்டலுக்குள்ள சப்ளை பண்றோம். ஹாஸ்டலுக்கு வந்து விளையாட்டு கடைகள் வந்து விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஹாஸ்டலுக்கு வந்து மொத்தமா சப்ளை பண்றோம். மேற்கொண்டு வந்து கோயிலுக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க, ஃபங்க்ஷனுக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க. எங்கிட்ட வந்து கறி வந்து வெள்ளாடுனால 65% கறி கேரண்டியா இருக்கும், செம்பிரினால 65% கேரண்டியா இருக்கும். அதனால கஸ்டமர் எங்களை தேடி வராங்க. இந்த ஆடு வளர்ப்பை எப்படி சார் லாபகரமா கொண்டு போறது? இதோட சூட்சம் என்ன? ஏன்னா பாதி பேரு லாபம் அப்படிங்காங்க, பாதி பேர் லாபம் இல்ல நட்டம் இல்ல, பாதி பேர் தலையில துண்டை போட்டுட்டு பெருத்த நஷ்டம், 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ரொம்ப நஷ்டம் அப்படிங்கிறாங்க. எப்படித்தான் இதை லாபகரமா நம்ம கொண்டு போறது? கண்ணும் கருத்துமா நம்ம வீட்டுல பிள்ளை எப்படி பாக்குறோமோ அதே போல கண்ணும் கருத்துமா வந்து அந்த உரிமைப்பட்டால் வந்து வேலைக்கு ஆள் போட்டிருந்தாலும் உரிமைப்பட்டால் வந்து டெய்லி வந்து கண்காணிக்கணும்.
கண்காணிச்சா தான் பண்ணை சக்ஸஸ்க்காக இது கொண்டு போக முடியும். ஏன்னா உரிமைப்பட்ட ஆள் வந்து காலில் சாணி படணும். ஏன்னா சும்மா வீட்டுக்குள்ளே படுத்துருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. வேலைக்காரங்க தீவனம் போட்டு போயிடுவாங்க. நம்ம எந்த குட்டி தீவனம் வந்து எடுக்கலை, எது ஒதுங்குது, எது தீவனம் எடுக்கலை, எது கழிச்சல் இருக்குது அப்படின்னு கண்காணிப்பு வந்து ஓனர் இருக்கணும். ஓனர் நிர்வாகத்தில் இருந்தால் தான் அந்த பண்ணை சக்ஸஸ் பெற முடியும். வேலைக்காரங்க நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. வேலைக்காரங்கன்னா வேலைக்காரங்க நம்ம வச்சுருக்கோம், இருந்தாலும் அவங்க வருவாங்க, தீவனத்தை போடுவாங்க, நம்ம சொன்ன அளவு போட்டு அவார்டு போயிடுவாங்க. எந்த குட்டி சாப்பிடுது, எது சாப்பிடுது நம்ம வந்து சர்வே பண்ணணும். வந்து சர்வே பண்ணால் தான் ஓனர் வந்து உள்ளே இறங்கி வேலை பார்த்தா தான் பண்ணி சக்ஸஸ் பெற முடியும். வேலையாட்களை வச்சு ஒன்று பண்ணோம்னா பண்ண லாஸ் ஆகும். சரிங்க சார். இப்போ நீங்கள் இந்த முதல்ல வச்சிருந்த விஜயலட்சுமி ஆட்டு பண்ணை அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம். இப்போ வந்து புதுசாக லேபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். எவ்வளோ குட்டிகள் வரைக்கும் ஒரு தனி நபர் வந்து இந்த பார்க்கலாம்? ஏன் லேபரை போட்டீங்க? லேபர் வந்து ஒரு 2 பேர் போட்டிருக்கோம். ஒரு ஆள் வந்து ஒரு 500 குட்டி பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 400 குட்டி செப்பரி குட்டி இருக்கு. சரி. எல்லாம் மயிலம்பாடி பொட்டு குட்டி எல்லாம் சேர்ந்து வெள்ளாடு ஒரு 100 குட்டி இருக்கு. ஆனால் ஒரு 500 குட்டி பார்க்கலாம் ஒரு ஆள். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு ஆள்னா நாங்கள் சம்பளத்துக்கு வந்து ஒரு 2 பேர் வேலைக்கு போட்டிருக்கோம், ஃபேமிலியோட போட்டிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் வெள்ளாடு கிடா குட்டிகள் மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்ணாச்சு. இப்போ வெள்ளாட்டில் தாயாடுகளும் சேர்த்து வளர்க்குறீங்க. செம்மறி முன்னாடி குறைவா வச்சிருந்தீங்க, இப்ப செம்மறி வந்து 300க்கு மேல போட்டிருக்கீங்க. அந்த பரன் போட்டதுனால குட்டியாச்சு. எதுல லாபம்? வெள்ளாட்டுல லாபமா செம்மறியில லாபமா? அதாச்சு எல்லாமே வந்துனாச்சு, எல்லா செலவுகளும் போக வந்து ஒரு குட்டிக்கு மாத்தைக்கு ஒரு 500-600 ரூபா கிடைக்கணுச்சு. அவ்வளோ. அதாவது இல்ல சிலர் வந்து ஒரு குட்டிக்கு 1000 கிடைக்கும். இல்லை அவ்வளோ கிடைக்காது. நமக்கு நோய் மேலாண்மை இருக்கு, தீவனம் இருக்கு. ஒரு 500-600 அவ்வளோதான் ஆவரேஜ் லாபம். அவ்வளோ கிடையாது, அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லைச்சு. ஏன்னா ஆள் லேபர் போட்டிருக்கோம், அவங்க சம்பளம் இருக்கு. 2வது நோய் மேலாண்மை இருக்கு. ஏன்னா நாங்கள் இதுக்கு தனியாக டாக்டர் வச்சுருக்கோம். டாக்டர் வந்து அவர் வார நாட்கள் வந்து வருவார். அவருக்கு ஒரு அமௌண்ட் தரணும். எல்லாம் கழிச்சு கூட்டி பார்த்தா ஒரு 500-600 நிற்கிறாச்சு. எல்லா செலவும் போகும். அவ்வளோதான். இன்னும் நம்ம பண்ணையோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? ஏன்னா நான் ஒவ்வொரு திருப்பு வர சொல்லியும் பண்ணைகள் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கு. முதல்ல ஒரு சின்ன ஷெட்டு போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் வெள்ளாட்டு கிடா குட்டிகள் அதிகமா போட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தா நிறைய செம்மறிகள் போட்டு பரன் மேல ஆடு வளர்ப்பு பண்ணிருக்கீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? அடுத்த கட்டம் வந்துச்சு, இப்போ வந்து 500 குட்டி இருக்குன்னு, ஒரு 400 செம்மறி இருக்கு, 100 வந்து வெள்ளாட்டு வந்து கிடாய்கள் பொட்டைக்குட்டிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் கணக்கு வந்து இப்போ 500 இருக்கு. சரி. என்னோட இலக்கு வந்து ஒரு 1000 குட்டி மொத்தத்துல. அடுத்து இன்னொரு பரன் போட போறோம். சரி. இன்னொரு பரன் வந்து போட்டு இலக்கு 1000 குட்டினாச்சு. நீங்க ஓரளவு எல்லா தொழில்களும் பார்த்துட்டீங்க. ஒரு முதலாளியா இருந்து ஒரு தீப்பெட்டி கம்பெனி ஃபேக்டரி வச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓரளவு ஒரு நபர் வந்து ஒரு பெரிய தொழில் பார்த்துட்டு இறங்குறாங்க அப்படின்னா ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படுவேகமா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு முயற்சி பண்றீங்க. என்ன காரணம்? எனக்கு வயசு இப்போ 60 வயசு ஆச்சு. சரி. இருந்தாலும் வயசு தான் 60 ஆச்சு, ஆனா இன்னும் வேகம் குறையல. என்னோட எனக்கு வந்து ஒரு 1000 குட்டி கொண்டு வரணும் ஒரு முடிவுல இருக்கு. அது எந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்துருவீங்க? ஒரு 2 வருஷத்துல கொண்டு வந்துருவேன். 2 வருஷம். ஏற்கனவே நம்ம பாக்கச்சில 100 இருந்துச்சு. 100 இருந்தது, இப்ப 500 கொண்டு வந்துட்டேன். இப்ப 500 கொண்டு வந்துட்டீங்க. ஒரு 2 வருஷத்துல 1000 கொண்டு வந்துருவேன். சார், இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல இருக்கிறவங்க எனக்கு ஒரு 10 குட்டி அனுப்பி விட முடியுமா, இல்ல 10 குட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, வெள்ளாடோ செம்மறி ஆடோ வளர்க்குறதுக்கு அப்படி கேட்டா கொடுக்கலாமா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொடுக்குறீங்களா? இல்ல ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது, ஒன்லி ஸ்பாட் சேல்ஸ் தான். நம்ம இடத்துல வந்து வாங்கிக்கணும். எப்படி விற்பனைக்கு பிரச்சனை இல்லாம போதா? ஆமா, நம்ம தரமா கொடுக்கறதுனால வந்து நம்மகிட்ட 10 பேர் வாங்கிட்டு போறோம், 100 பேர் சொல்றாங்க. நம்ம தரமா கொடுக்கறதுனால அந்த 100 பேர் 1000 பேர் சொல்றாங்க. குவாலிட்டி இருந்தா எல்லாம் மக்கள் தேடி வருவாங்க. சாதாரண ஒரு டீ கடை சந்துக்குள்ள பந்துக்குள்ள இருந்தா கூட அங்க 10 ரூபா விற்கிற இடத்துல 20 ரூபா தான் அங்கே போய் வாங்கிக்கிறாங்க, டீ சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குன்ட்டா. ஆனா நம்ம தரமா கொடுக்குறோம். மற்ற நம்ம இடத்துல எப்படின்னா கறி வந்து 65% கிடைக்கும். மற்ற இடத்துல எங்க வேணாலும் 55 கூட கிடைக்காது. 10% கூட கிடைக்கிறனால நம்ம தேடி வரோம். ஃபர்ஸ்ட் 100 குட்டி ஆரம்பிச்சோம், இப்போ 500 குட்டி வச்சிருக்கோம். அப்பயும் பிரச்சனை கிடையாது, இப்பயும் பிரச்சனை இல்லைச்சு. சேல்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல எனக்கு பர்ச்சேஸ்லயும் பிரச்சனை கிடையாது. சேல்ஸும் பிரச்சனை இல்லை, பர்ச்சேஸும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசா அந்த படிச்சுட்டோ இல்ல ஒரு ரிட்டையர்டான பர்சனோ இந்த தொழில் ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு உள்ள வராங்க, அவங்களுக்கு உங்களோட அனுபவத்துல நீங்க சொல்ற ஒரு அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க? லாபகரமான பண்ணையா நடத்தி கொண்டு போறாங்க உங்களோட. எப்படின்னா
அந்த முதல் போட்ட ஓனர் வந்து அவருக்கு அவர் 50% உழைப்பு இருக்குன்னு. அதாவது ஆடு பர்ச்சேஸ் பண்ணுறதால அவர் தான் பண்ணணும், அதே போல் சேல்ஸ் அவர் தான் பண்ணணும், அதே போல் தீவன முறை எது போட்டால் எது நல்லா இருக்குங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா லேபர் வந்து வேலை பார்த்துட்டு கரெக்டாக 6 மணி ஆகணும்னு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதாவது ஓனரோட உழைப்பு 50% இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லாட்டா அந்த இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. இது ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். ஓனர் வந்து முச்சா அவங்க வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து வேலை பார்த்தா நல்லது, இல்லாட்டா ஒரு ஆளாவது கேரண்டி நிற்கணும், முதல் போட்டால் நிற்கணும், இந்த சக்ஸஸ் பண்ணிடலாம். தோல்வி வரும் சொல்ல, தோல்வியை கண்டு எல்லாம் ஓடிடுறாங்க. 10 குட்டி செத்த உடனே பண்ணைய கழி வந்துட்டு ஓடிடுறாங்க. ஆமாண்ணாச்சி, அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை தோல்வி வந்து 1-2 வரத்தான் செய்யும், அதுக்கு வந்து எதுக்கும் மழைக்கூடாது. அதாவது ஒன்று சப்போஸ் ஒன்று இழப்பு வந்தாலும் அதையும் தாங்களுக்குள்ள மனப்பக்குவத்தை வச்சுக்கிறணும். அதாவது தொழிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் நட்டம் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்காக எல்லா தொழிலையும் முயாமல் லாபம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு எப்படி ஆக்ஷன் பண்ணணும், ஆக்ஷன் எடுத்தால் சரி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு முடிவான ஒரு தெளிவான முடிவு எடுத்து அது தக்கன நோய் மேலாண்மை பார்த்துட்டோம்னா சரி பண்ணிடலாம். ஆனால் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்காக இவ்வளோ நேரம் உங்களோட ஆடு வளர்ப்பு அனுபவத்தை அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பண்ணை தொழிலில் இறங்குறவங்களுக்கு இந்த தகவல் ஓரளவு போதுமானதாக இருக்கும். நல்லது. மீண்டும் இன்னும் நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு தகவல் வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது. வணக்கம்.